ஆமாங்க பவித்ரா. கோவை மாவட்டத்தில் பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ள பகுதியில் ரீல்ஸ், செல்ஃபி போன்ற வீடியோக்கள் எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வருகிறது. இது கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் அருகே வனப்பகுதிக்குள் உள்ள மலை மீது ஆபத்தான முறையில் உயிரை பணயம் வைத்து செல்ஃபி, ரீல்ஸ், வீடியோக்களை இளைஞர்கள் எடுத்து வரும் சம்பவம் சமீப காலமாக அதிகரித்து உள்ளது. இந்நிலையில் கோவை மருதமலை வனப்பகுதியில் அத்துமீறி சென்று செல்ஃபி எடுக்கும் இளைஞர்கள் செல்ஃபி, ரீல்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் பிரபலம் அடைவதற்கும் மருதமலை அருகே உள்ள வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள மலை மீது ஆபத்தான முறையில் ஏறி உயிரை பணயம் வைத்து இளைஞர்கள் மொபைல் போன்கள் மூலம் செல்ஃபி எடுத்து யூடியூபில் பதிவு செய்துள்ளனர். மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் பிரபலம் அடைவதற்கும் இந்த மாதிரி செயல்களை செய்து வருகின்றனர். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் பரவலாகி வருகிறது. இத்தகைய செயலால் ஈடுபட்டவர்களை அந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிலர் எச்சரிக்கை விடுத்தாலும் இளைஞர்கள் கண்டுகொள்வதில்லை. மருதமலை அடிவாரம் மற்றும் சுற்றுவட்ட பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தை, யானை உள்ளிட்ட வனவிலங்குகளும் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. மருதமலை படிக்கட்டு அருகே சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டதால் பக்தர்கள் செல்ல சில நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு உள்ளனர். பாரதிய பல்கலைக்கழக காவலர் சமீபத்தில் யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் நடந்துள்ளது. இந்நிலையில் வனப்பகுதிக்குள் அத்துமீறி இளைஞர்கள் செயல்களால் மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏதேனும் அசம்பாவிதம் சம்பவம் நடக்கும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த அப்பகுதி பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. பவித்ரா.